ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுது, மார்க்ஸ் நல்லா எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இலவச சலுகை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யாராவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் கிடைக்குது. சார் வந்ததுக்கப்புறம் அதெல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நம்புது. ரெண்டாவது வந்துட்டு 3வது கட்ட 4வது கட்ட தரகர்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உழைப்பாளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வருமானம் அப்படின்னு போய் சேருது. அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை எடுத்துக்க முடியுமோ உழைப்பாளிகளுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது இல்லை. எல்லா ஃபீல்டுலையுமே சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன் சார். கொங்கு மண்டலத்துக்கு முதல் முறையா வராரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஈரோடுல பண்ணணும், என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, திமுகவுடைய 4 ஆண்டு காலத்துல என்னென்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யணும் சார்? நான் ஓப்பனாக சொல்லணும்னா பெருசாக எதுவுமே ஈரோட்டில் பண்ண கிடையாது சார். ரோடே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி பேட்ச் ஒர்க் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. நல்ல சாலை வசதி கிடையாது. நைட்டு வந்து இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரலன்னு தெரியல, அவ்வளோ பிஸியாக இருக்கிற இடத்துல கூட திருட்டு போயிட்டு தான் இருக்குது. பாதுகாப்புங்கிறது கிடையாது. ரேப் கேசஸ் நிறையா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பயங்கர நியூஸாக வரும்போது பயங்கரமாக வருது. அதுக்கப்புறம் சடன் பீரியடுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சு அந்த கேஸுங்கிறது மூடி மறைச்சிட்றாங்க. இதெல்லாம் விஜய் சாரோட ஆட்சியில் செல்லுபடியே ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். போதுங்க, இது வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணினதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன், நம்ம பசங்க எல்லாருமே ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படின்னா புது தலைவர் வேணும். அதுக்கு விஜய் சார் வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இருப்பாரு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் சார். சார் என்ன சொல்கிறது, நான் தப்பாக சொல்ல விரும்பல. போட்டி இருந்தால் தான் வந்துட்டு நம்மளோட பலம் என்னங்கிறது தெரியும். அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே விஜயண்ணாக்கு கூட தானே இருக்கோம். எஸ், நாங்கள் எல்லாருமே நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் பயப்பட தேவை கிடையாது. பயம்லாம் அவருக்கு கிடையாது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். விஜய் சார் தான் வருவார் அப்படின்னு.